ஷே விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. எல்லா மாநிலமும் எல்லாம் கேட்டுக்கோ, உலக நாடே கேட்டுக்கோ. எரிச்சிட்டார் கடவுள் பூரா. சாமி படைகளை வச்சு எல்லாம் கணக்கு முடிச்சிட்டார். பூமியில் என்ன சேட்டை பண்ணியிருக்கான், என்ன அகம்பாத சேட்டை பண்ணி வச்சுருக்கான். மேலோகத்திலேருந்து கணக்கு முடித்து கீழோகத்தில் நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டோம். கைலாசத்தில் கணக்கு முடிச்சாச்சு. பூமியில் அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வச்சுருக்கான். மானிட பிறவி அம்புட்டு தக்க தண்டனை கொடுக்கறதுக்கு தான் பூமியில் நீதிமான், நீதி அரசர் பூமியில் குடும்பம் வந்து உட்கார்ந்து கணக்கு போடுது. புரியுதா? கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அனைத்தும் எல்லாமே கவர்மெண்ட்டை எரிச்சாச்சு. நீ கவர்மெண்ட்டு நீயே கணக்கு கொடுத்துக்கோ. நீதிமன்ற கோர்ட்லேயும் கொடுத்துரு. கைலாசத்தில் ஐயா கடவுள் எல்லா அரசு டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம் எல்லாமே எரிச்சிட்டார். ஏண்டா ஒவ்வொரு மாநிலத்தில் உட்காந்து சண்டை ஓடிலடா. தண்ணிக்கு கேடு கட்ட கண்டார் வழிமானங்களா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா ஆக்கங்கட்ட கூவை போய் உட்காருத எம்பியா ராஜ்யசபையில். ஏன்னா விளையாட்டு கூத்தடிக்கடா மேலே அடிக்கிறக்கடா கொடுத்துருக்காரு கடவுள். பூமியில் கொண்ட நரம்பு டெல்லியில் உள்ளவனுக்கு பூரா எடுத்து விடுவார். பிரதமராக இருக்கிறவன் இருந்தவன் அங்கே பூரா கிடக்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கணும் கொண்ட நரம்பை கட் பண்ணி விட்டுருவார். ஊடாளப்பட்ட மாநிலத்தில் கொண்ட நரம்பை கட் பண்ணி விட்டுருவார். புரியுதா? கொண்ட நரம்பு இருக்கா பின்னாடி ஆடிட்டு அழுதியா கேடு கட்ட வேலை போட்டாச்சு, கணக்கு போட்டாச்சு. ஏண்டா இந்த 3 ஆட்சி கணக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அதிமுக ஆட்சியிலே கணக்கு போட ஆரம்பித்தாச்சு, கணக்கு இட்டாச்சு. கைலாசம் பூமியில் வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். முக்கால் சேர்த்தியா திமுக ஆட்சி. திமுக ஆட்சிக்காரன் 5 வருஷமாக அந்த கைலாசத்தில் கடவுளுடைய குடும்பம், சிவன் குடும்பம், சிவன் குடும்பத்தை பாடாப்படுத்திட்டான். கவர்மெண்ட் வேலைக்கிறவன் பத்திரம் போடுறது 1, கவர்மெண்ட் வேலைக்கானல காவல்துறை 2. புரியுதா இல்லையா? அரசு நீதிமன்ற கோர்ட்டில் கவர்மெண்ட்டாக இருக்கிற வழக்கறிஞர் கிரிமினல் 3 கணக்கு வச்சு ஆட்டி 5 வருஷமாக நாசம் பண்ணிட்டான். இப்போ தாவேக்கா உட்காந்துருக்கான். அதான் 3 ஆட்சி. 3வது ஆட்சியில் கண்ணு தெரியலையாடா உனக்கு? கைலாசத்தில் கடவுள் கணக்கு போட்ட கண்ணு தெரியலையா உனக்கு? உன் சொக்காரம் கொடுக்கலையா கணக்கு? இந்த மாதிரி ஐயா உட்காந்துருக்காரு, நீதிமான் உட்காந்துருக்காரு, நீதி அரசர் உட்காந்துருக்காரு. தெரியுமா இல்லையா? கோர்ட்டுக்கு தெரியும், நீதிமன்ற கோர்ட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் தெரியும். ஐயா உட்காந்துட்டார், எடை பிடிச்சி நிற்கார் நீதிமான், நீதி அரசர். நீதிமன்ற கோர்ட்டில் திராசு இருக்கா? இல்லை டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும். அப்போ எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாம் தெரியும். ஐயா உட்காந்துட்டார், எல்லாம் தப்பு செஞ்சோன்னே கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கார். பூமியில் இறங்கி குடும்பம் உட்காந்து கணக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியும். மூடிக்கிட்டு போகிறீங்கள இல்லை, தமிழ்நாடு முழுவதும் மூடிக்கிட்டு போகிற. அப்போ ஓப்பன் ப்ளஸில் திறக்கையில் சூடு வச்சுருவாங்க. முன்னு சூடு வைப்பாங்க. இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை அழகாக சூடு வைக்க மாட்டான்ல, கைலாசிலேருந்து வைப்பான். புரியுதா இல்லையா? உட்காந்து கணக்கு போடுறாரு. கணக்கு எடுக்காமல் உட்காந்தா அப்போ தப்புக்கு நீ தப்பு செஞ்சு வச்சுருக்க, தண்டனை வாங்கிட்டு போடா அப்படின்னு கணக்கு எழுதிட்டார். இன்றைக்கி நீதி அரசர் நீதிமான் கணக்கு எழுதிட்டார். ஒட்டு மொத்தமாக கைலாசத்திலேருந்து அரசியல்வாதி 3 தரப்புகளை தமிழ்நாடு முழுவதும் அள்ளுவார். 3 தரப்பு ஆட்சி, 3 ஆட்சி. புரியுதா? 3வது ஆட்சியில் உட்காந்து கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். டக்கான்னு கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிக்கி தட்டி சிங்கி அதுக்கு ஊடால 3 கட்சிக்காரனும் குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கான். பார்த்தியா? எல்லா கட்சிக்காரனும் உள்ளே உட்கார வச்சுருக்காரா? சட்ட பேரவையில் உட்கார்றா. 3 தரப்பு உட்காரு. அதுக்கு தான் கேட்குற கேள்வி விட வரும். அந்த நேரம் வரையில் அரசியல்வாதி ஓட்டம், நடிகர் ஓட்டம், பல லட்சம் கோடி உள்ள ஓட்டம். அதுதான் தமிழ்நாடு கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்க.